பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிறவங்க தங்களுடைய மருத்துவ சேவைகளை அல்லது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவரவர்களுடைய குடும்பத்திற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தனி மருத்துவரை வச்சுக்கிறது வழக்கமான ஒரு விடயமாக அந்த நாட்டுல இந்த செயற்பாடு ஒரு பிரதானமான செயற்பாடா இருக்குது. அந்த வரிசையில தான் இப்போ கனடாவில் ஒன்றாரியோ மாகாணத்துல கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் மக்கள் வாழ்ந்து வர அந்த பகுதியில் இந்த குடும்ப நல மருத்துவருக்கு பாரியதொரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கனடா நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே குடும்ப நல மருத்துவர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய சேவையிலிருந்து இப்போது ஓய்வு பெற்ற நேரத்தில் இப்போ புதிதாக இந்த குடும்ப நல மருத்துவ மாணவர்களாக இனி வரும் நேரத்தில் இந்த கல்வி செயற்பாடுகளை தொடர இருக்கிறவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையில சடுதியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு.